என்ன எல்லாமே காலி டப்பாவா இருக்குன்னு பாக்குறீங்களா? நாங்க இப்ப சமீபத்துல வீடு மாறினோம். 3 மாசத்துக்கு முன்னாடியே வீடு மாறணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்பத இருந்தே நான் மளிகை ஜாமான்கள்ல வாங்குறத நிப்பாட்டிட்டேன். அதுக்காக சமைக்காம இல்ல, நல்லாவே சமைச்சு சாப்பிட்டோம். அடிப்படை தேவைகளான அரிசி, பருப்பு, அஞ்சரைப்பெட்டி சாமான்களை தவிர மத்த எதுவும் வாங்க வேண்டாம்னு முடிவெடுத்தேன். வீடு காலி பண்றதுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு போகணும்னாலே நான் 3 மாசத்துக்கு முன்னாடி பெருசா மளிகை ஜாமான்கள்ல வாங்கி சேர்க்கறத நிப்பாட்டிடுவேன். வீட்டுல ஏற்கனவே இருக்கிற பொருட்களை வச்சு சமைச்சு அதை ஒண்ணு ஒண்ணா தீக்க பார்ப்பேன். இப்போ காஞ்ச பட்டாணி நிறைய இருக்குன்னா இந்த வாரம் அதுல சுண்டல் வைப்பேன், அடுத்த வாரம் அதுல குருமா குழம்பு வைப்பேன், அதுக்கு அடுத்த வாரம் அதுல பொரியல் செய்வேன். அதே மாதிரி தட்டைப்பயிறு, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல்னு ஒண்ணு ஒண்ணா எடுத்து காலி பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி செய்யறப்போ நம்ம வாங்கி போட்டுட்டு நம்மளே மறந்த நிறைய பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தென்படும். அந்த 3 மாசம் நமக்கு காசு மிச்சமாகிறது மட்டும் இல்லாம சாப்பாட்டு பொருட்களை வீணடிக்க கூடாதுன்ற எண்ணமும், இனி எந்த பொருட்களை நம்ம வாங்க கூடாதுன்ற தெளிவும் வரும். நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. காசும் மிச்சமாகும், வீடும் சுத்தமாகும். வர பொங்கலுக்குள்ள பழையவை கழியட்டும்.